7 உலக அதிசயத்துல ஒன்றுதான் ஈஜிப்ட். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஈஜிப்ட் பிரமிடுகள் இன்னும் உலகத்திலேயே மிகப்பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. எப்படி கட்டினாங்க, ஏன் கட்டினாங்க, இதுவரைக்கும் எக்ஸாக்ட் ஆன்சர் யாருக்கும் தெரியாது. இன்று அந்த மிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்ல போறேன். பகுதி 1. பிரமிட்களின் கட்டுமானம். 2.3 மில்லியன் கல் கட்டிகளை கொண்டு கிரேட் பிரமிட் கட்டப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் டன் கணக்கில் எடை உடையது. அந்த காலத்தில் கிரேன், மிஷின்ஸ் மற்றும் அட்வான்ஸ் டெக்னாலஜி கூட இல்லை. ஆனா பிரமிட்களை பெர்ஃபெக்டா கட்டியிருக்காங்க. சிலர் சொல்றாங்க பிரமிட்களை கட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ரேம் சிஸ்டம் யூஸ் பண்ணினார்கள். ஆனா எக்ஸாக்ட் மெத்தட் இன்னும் தெரியவில்லை. பகுதி 2. பிரமிட்களின் அலைன்மெண்ட். பிரமிட்கள் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் டைரக்ஷனுக்கு பெர்ஃபெக்டா அலைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் காம்பஸ் கூட கிடையாது. இன்று ஜிபிஎஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு அக்யூரசி வராது. ஆஸ்ட்ரோனாமியை யூஸ் பண்ணினார்கள் என்று சிலர் சொல்றாங்க. ஆனா எப்படி அந்த அளவுக்கு துல்லியமாக கட்டினார்கள் என்பது இன்னும் மிஸ்ட்ரி. பகுதி 3. பிரமிட்களின் பர்பஸ். ஃபெரோஸ் டாம்ஸ் தான் கட்டி இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. பிரமிட்களில் ஹிடன் சேம்பர்ஸ், சீக்ரெட் பேசேஜஸ் இருக்கிறது. சிலர் சொல்றாங்க இது எனர்ஜி சோர்ஸ் ஆர் காஸ்மிக் பவர் சென்டரா இருக்கலாம். மற்றொரு தியரியில ஏலியன்ஸ் ஹெல்ப் பண்ணினார்கள் என்று சொல்றாங்க. பட் இவங்க சொல்ற எதுக்குமே ப்ரூஃப் இல்லை. ஆனாலும் இமேஜினேஷனுக்கு இது மிகப்பெரிய டாபிக். பகுதி 4. பிரமிட்களின் மர்மங்கள். பிரமிட்களில் டெம்பரேச்சர் ஸ்டேபிளா இருக்கும். அவுட் சைட் டெசர்ட்ல ஹீட் அதிகமாக இருந்தாலும் இன்சைடு கூலா இருக்கும். சில பிரமிட் ஸ்டோன்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். பிரமிட்கள் சயின்ஸை விட அட்வான்ஸ்டு சீக்ரெட்டை வைத்திருக்கு. இதெல்லாம் இன்னும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ். சரி, கதையின் முடிவுக்கு வருவோம். எகிப்து பிரமிடுகள் மனிதர்களால் கட்டப்பட்டதா அல்லது வேறு சக்திகள் உதவினதா? இதுவரைக்கும் உறுதியான பதில் இல்லை. அதனாலதான் இது உலகத்திலேயே மிகப்பெரிய மிஸ்ட்ரி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினசரி கியூரியோசிட்டி சீரீஸை மிஸ் பண்ணாம இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.